எங்க ஏரியாவில் தெரிஞ்ச பசங்க சார் வந்தாங்க. 30-40-30 சொன்னாங்க சார். நான் ரொம்ப கம்மியாக தான் சார் வாங்கினேன். துட்டு மேலே ஆசைப்பட்டு பண்ணிட்டேன் சார். ஆளுங்கட்சிக்காரன் எப்படியா? நான் ரெக்கவர் கட்டணும். திருநகரில் கொஞ்சம் கொடுத்துருங்க. என்னடியா? சரிதாங்கய்யா. என்னையா? சரிங்க சார். திருநது யாருன்னு தெரிஞ்சும் குற்றவாளி கிட்ட பணம் வாங்கிட்டு அப்பாவி இருளர்களை வெளிக்கடை வாங்கிட்டாங்க. ராஜா கண்ணு மரணம் லாக்அப் டெத் தான் ப்ரூவ் பண்ண எதிர் தரப்பு கிட்ட எவிடன்ஸ் இருக்கா? தட்ஸ் மை क्वेश्चन. இருக்கு சார். ராஜா கண்ணு டெட் பாடி பக்கத்துல ஒரு வேனோட டயர் மார்க் பிளஸ் 2 பேர்த்தோட ஷூ மார்க் இருந்துச்சு. அது அத்தியூர் போலீஸ் பயன்படுத்தின வேனோட டயர் மார்க். கிரைம் சீன்ல இந்த ஷூ மார்க்ஸ் எஸ்ஐ குரு கான்ஸ்டபிள் கிருபாவோடது. I am ashamed to say Raja Kannu was murdered in lockup by the police. Dead body police எடுத்துட்டு போய் பாண்டிச்சேரி பார்டர்ல போட்டிருக்காங்க. இத பத்தின டோட்டல் டீடைல்ஸ் நான் சப்மிட் பண்ண இன்வெஸ்டிகேஷன் ஃபைல்ல இருக்கு. Thank you, Mr. Perumal Sami. Sir. Since AG has the right to pre-ordinance, he is permitted to rest the case first. மிலாட்ஸ், இந்த விசாரணை ஆரம்பத்திலிருந்து போலீசார் குற்றவாளிகள் என்ற கோணத்திலேயே நடக்குது. விக்டிம்ஸை சட்டவிரோதமாக ஹராஸ் பண்ணதுக்கு இந்த கோர்ட் என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும். I deeply regret for the pain and agony the victims have gone through. ஆனால் சட்டம் எல்லாருக்கும் சமம். So I request a free and fair trial in a criminal court. போலீஸ் அடிச்சதாலேயே இதை கொலை குற்றமா மாற்றக்கூடாது. அவங்களுக்கும் நியாயமான விசாரணை கேட்க இந்த சட்டத்தில் இடம் இருக்கு. That's my humble request, my lords. My lords, ஒரு ஊரோட வரைபடத்தில் கூட இருளர்களுக்கு இடம் இல்லை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வில் வீரர்களாக இருந்தவங்க இப்ப கொத்தடிமைகளா வாழ்றாங்க. அட்ரஸ் இல்லாத அனாதைகளா நடத்தப்படுறாங்க. Mr. Chandru, is this a high court or a history class? I don't understand. வரலாறு தெரியாம போனதுனால தான் சார் தமிழகத்தோட தொன்மையான பழங்குடி மக்கள் மேல அதோட அதிகாரமும் மிருகத்தனமா நடந்துக்குது. 1000 ரூபாய்க்காக குடும்பத்தோட கொத்தடிமையா வேலைக்கு போற செங்கேணிக்கு பல லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு ஆசை காமிச்சாங்க. எனக்கு உங்க பணம் வேணாம், என் புருஷனோட சாவுக்கு நீதி வேணும்னு இந்த நாட்டோட சட்டத்து மேல நம்பிக்கை வச்சுக்கிற செங்கேணி இந்த கோர்ட் கைவிட்டக்கூடாது. வரலாறு தெரியாதவங்களுக்காக சொல்றேன். கொடூரமா அடிச்சு கொல்லப்பட்ட புருஷனோட மரணத்துக்காக நீதி கேட்கிற இந்த பொண்ணு செங்கேணி தான் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிற கண்ணகி. இந்த ஆதரவற்ற பொண்ணு போட்டிருக்கிற வழக்கு தான் இன்னைய சிலப்பதிகாரம். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு நீதி தவறு புறமா இல்லையாங்கிறத இந்த கோர்ட் முடிவு பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. மை லார்ட்ஸ், இந்த வழக்குல குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நஷ்டீடு வழங்கப்படணும். தலைமுறை தலைமுறையா வாழ்ற ஊர்ல ஒரு துண்டு இடம் கூட இல்லாம வாழ்ற இருளர்களோட வாழ்வுரிமையை நிலைநாட்டுற மாதிரி கணவனை இழந்த செங்கேணிக்கு ஊர் மையத்தில் ஒரு பட்டா வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது ஒரு லாக்அப் மரணத்துக்காக போடப்பட்ட ஒரு சாதாரண வழக்கு கிடையாது. அதிகார திமிர்ல எங்களை போட்டு அடிச்சு கொண்டாலும் ஏன்னு கேட்க நீங்க யாருமே வரமாட்டீங்களான்னு ஒரு பழங்குடியின பெண் நம்மள உலுக்கி கேட்கிற கேள்விதான் இந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். இந்த நீதிமன்றம் தரப்போறது தீர்ப்பு இல்ல, நம்பிக்கை. That's all, my lords. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கேஸில் தீர்ப்பு. எம்பி சீட்டு அவ்வளோதான். ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரப்போதோ எனக்கு தெரியல. ஆனால் இந்த கேஸில் சட்டப்படியும் மனசாட்சிப்படியும் நடந்துக்கிட்டா திருப்தி எனக்கு இருக்கு. தேங்க்யூ.